Okay, so next exercise 3.4 la fourth question. Find sine of x minus y. இது ஒரே ஒரு question தான். X minus y. Given that sin x equal to 8 by 17, 0 less than x less than 5 by 2 and cos. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லிட்டாங்க இந்த sin x இதுக்கு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்னா தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பார்க்கலாம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னு பாருங்கள். த சின்ஸ் அதுதானே 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5 by 2 அப்படின்னா எக்ஸ் லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அதுக்கு மீனிங் தெரியும் உங்களுக்கு. அதில் என்ன அர்த்தம்னா எல்லாமே ப்ளஸ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஓகே, next therefore 0 less than y pi கொடுத்துருக்கேன்னா pi less than 3 pi by 2 அப்படின்னா therefore y lies in the third quadrant. ஓகே, இது மட்டும் போதும். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan x யூஸ்வலாக சொல்கிறது தான். இங்கே எல்லாமே பாசிட்டிவ். இங்கே tan x அண்டு cot x ஆர் பாசிட்டிவ். ஓகே, எழுதணும் அவசியமே கிடையாது. அதான் அவனையும் தந்துட்டான்ல, நம்ம எதுக்கு அதெல்லாம். ஸோ கிவன்ல இருந்து இதுதான் மெயின் ஆன்சரு. கிவன் ஃபஸ்ட்டு sin x equal to 8 by 17. ஓகே, 8 by 17. அப்போ sin square x plus cos square x equal to 1 implies 64 by 17 into 17 49, remaining 4 11 17 9 8 289 plus cos square x equal to 1. So cos square x equal to 1 minus 64 by 289. So cos square x equal to 225 289 64 ஆல் மைனஸ் பண்ணுங்க 5 225 by 289. அப்போ cos x equal to 15 plus or minus 15 by 17. Okay, for cos x is lies in the first quadrant. First quadrantல plus இல்லையா? அப்போ cos x equal to 15 by 17. இப்போ cos x is positive. Okay, first quadrant வரும்போது அடுத்த given ரெண்டாவது given cos y equal to minus 24 by 25. அப்போ sin square y plus cos square y equal to 1 implies sin square y plus 576 by 625 equal to 1. இந்த cos y நான் ரீப்ளேஸ் பண்ணேன். அப்போ 24 by 25 ஹோல் ஸ்கொயர் வந்தது. இந்த ரிசல்ட் எழுதிக்கிட்டேன். அப்போ sin square y equal to 1 minus 576 by 625. 625ல இருந்து 576 மைனஸ் பண்ணி பாருங்க என்ன வரும்னு பாருங்க. 625 576 ஸோ 11 இது வந்து 15னா 9 இல்லையா? அப்போ என்ன வரும்? 11னா 4 49 by 625. இது sin square y. பட் sin y அப்படின்னா plus or minus 7 by 25. ஓகே, plus or minus 7 by 25னு வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போயிட்டு sin y lies in the third quadrant. Okay, அப்போ sin y third quadrant minus தானே.
minus 7 by 25. Sin y is negative. Okay, அதான் மெயின். இப்போ என்னென்ன நமக்கு தெரியுன்றதை ஃபர்ஸ்ட் எழுதலாம். sin x இல்லையா 8 by 17. அதில் என்ன கிடைச்சது? cos x 15 by 17. அடுத்து sin y minus 7 by 25. அடுத்து cos y என்ன வந்தது? ஆல்ரெடி given தானே, cos y ன்றது given minus 24 by 25. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்போ கொஸ்டின் sin of x minus y என்னன்றது பார்க்கலாம். Question sin of x minus y equal to sin x cos y minus cos x sin y equal to sin x na 8 by 17 into cos y na minus 24 by 25 minus cos x 15 by 17 into sin y minus 7 by 25 equal to இங்க பாருங்க 8 by 17 னா என்ன வரும்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 445 மேபி 17 into 25 na 5 7 is 35 remaining 3 and 8 14 remaining 1 3 so 5 2 4 25 so 425 24 into 8 adun pathum 32 remaining 3 16 19 okay so minus 192 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். டினாமினேட்டர் வந்து சேம் 425 15 இன்ட்டு 7 சொல்கிறீங்க அப்படின்னா 35 ரிமைனிங் 3 7 105 ஓகே 105 35 remaining 105 next minus 192 plus 405 divided by 425 minus பண்ண 405 192 minus பண்ணிங்கன்னா இது 3 இங்க 10 1 இது 3 னா 2 1 3 வருது just a minute now ஓகே இது 105 405 போட்டுருங்க இப்போ மைனஸ் பண்ணி பாருங்க 192 105 மைனஸ் பண்ணிங்கன்னா இது 12னா 7 இங்கே 8 ஓகே இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 87 by 425 ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 87 by 425 that's all.